சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடிக்கு எதிராக திரும்பிய எம்எல்ஏக்கள், கட்சியில் பெரும் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டது. திமுகவுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியானது தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய வழியில் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை வழி நடத்தினாங்க. இப்போ இருக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கைப்பற்றுவதற்காகவும் அவர் சுய லாபத்திற்காகவும் தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வழிநடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. குறிப்பாக அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன், அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்தியலிங்கம், ஜே.சி. பிரபாகரன் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எம்எல்ஏக்கள், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு சட்டசபையில் எடப்பாடிக்கு எதிராக நிறைய பேர் வாக்களிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாபஸும் பெற்றாங்க. அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி மீதான முழுமையான அதிருப்தி இருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக திமுகவுடனே கூட்டணி வைத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்திங்கன்னா பேசியிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எம்எல்ஏக்கள் அதிருப்தியை தெரிவிச்சுட்டு வராங்களாம். குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி, அப்புறமா விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதாவது திமுகவுடன் கூட்டணி வேணாம், திமுகவுக்கு எதிராக தான் தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாகவும், அதனால் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக சொல்கிறாங்க. இதனால் எடப்பாடிக்கு எதிராக நிறைய விதமான எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தில் வழங்க போவதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவுடைய தலைமை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.